திமுகவில் ஓபிஎஸ் சேர்ந்ததை தொடர்ந்து நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எந்த கட்சியிடம் போய் சேர்வது என்ற குழப்பத்தில் உள்ளனர் என ஓபிஎஸ் அணியின் மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் மனோஜ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசியல் களம் சூடு பிடித்து வரும் நிலையில் பல கட்சிகளை சேர்ந்தவர்கள் வெவ்வேறு கட்சிகளுக்கு தாவி வருகின்றனர். இதில் முக்கியமாக அதிமுகவில் இருந்து ஏற்கனவே பிரிந்த முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தனி அணியாக செயல்பட்டு வந்தார். இந்த நிலையில் இவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். இதனால் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பல ஆதரவாளர்கள் குழப்பத்தில் உள்ளனர். இந்த நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் செய்தியாளர்களை சந்தித்த ஓபிஎஸ் அணியின் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் மனோஜ்குமார் கூறும்போது, அண்மையில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் நிர்வாகிகளிடம் தமிழக வெற்றி கழகம் மற்றும் திமுகவா என்பதில் யாரிடம் சேர்வது என்ற கருத்து கேட்பதாகவும், இதற்கு 11 மாவட்ட செயலாளர்கள் திமுகவிற்கு போகலாம் என தெரிவித்த நிலையில் மற்றவர்கள் திமுக என்ற தேர்வு அதில் இருக்க வேண்டாம் என தான் பதிவு செய்திருந்தனர். இதற்கு பிறகு அதிகாரப்பூர்வமான கூட்டம் வைப்பதாக கூறிய நிலையில் கூட்டம் நடத்தாமல் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் திடீரென்று திமுகவிற்குள் சேர்ந்ததால் குன்னூரில் உள்ள நிர்வாகிகள் குழப்பத்தில் உள்ளனர். குழப்பத்தில் உள்ள நிர்வாகிகள் வரும் மார்ச் 10ஆம் தேதி கூட்டம் நடத்தி அதில் எடுக்கப்படும் முடிவுகளின்படி நாங்கள் அடுத்த கட்ட முடிவுகளை எடுப்போம் என்று கூறினார். அதே சூழ்நிலையில் ஒரு அணியில இருந்து இன்னொரு அணி இயல்பாக நம்ம என்ன பேசுவோம், நம்ம ஒரு அணியில் இருக்கும்போது இன்னொரு அணி திட்டிருப்போம், வாடா போடன்னு பேசியிருப்போம், அவங்கள பற்றி இதாக பேசியிருப்போம். இப்போ என்ன முகத்து வச்சு அங்கே போகணுன்னு அங்கேயும் போகாமல் ரொம்ப யோசனையில் என்ன பண்ணணுன்னு ஒரு டயலமான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தொண்டர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய பேர் இருக்காங்க.